அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்மளில் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. தான் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா காரியங்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தவர்களையோ தம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையோ நம்புகிறார்களோ இல்லையோ, எங்கேயோ இருக்கக்கூடிய மூன்றாந்தர மனிதனை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். அதன் மூலமாக ஏமாற்றப்பட்டு பின்னர் புலம்பக்கூடிய அந்த நிலைகளையும் நம்ம கண்கூடாக பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதா துய்யாத்தில் அமானத்து ஃபந்தظிரி ஸா. எப்பொழுது ஒரு நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த காரியங்கள் வீணடிக்கப்படுகிறதோ அது அதிகமானால் நீங்கள் மறுமை நாளை, உலக அழிவு நாளை நீங்கள் எதிர்நோக்குங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைஃப இலாஅத்துஹா யா ரசூலுல்லாஹ், அது எப்படி வீணடிக்கப்படும், எவ்வாறு துரோகங்கள் இழைக்கப்படும் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று தோழர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு பதில் தான், இதா உஸ்னிதல் அம்ரு கைரி அஹ்லிஹி, தகுதியில்லாத நபர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டா ஃபந்தظிரி ஸா, அப்பொழுது நீங்கள் மறுமை நாளை எதிர்நோக்குங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.